पिछले वीडियो का वीडियो क्लिप इस वीडियो में कंटिन्यू करेंगे. அமிதாப் பச்சன் கா வீடியோ அப்படின்னா போன வீடியோவில் இருக்கிற வீடியோ கிளிப் இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அமிதாப் பச்சனுடைய வீடியோ அப்படிங்கிறேன். அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிந்தி லேர்னிங் வீடியோ வாரத்தில் 2 போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் மத்திய பிரதேசில் இருக்கேன். ஸோ எனக்கு ஹிந்தி ஃபுல்லாகவே தெரியும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும் என்னால். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். तो क्या जुआरी है? छी 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 मौसी, वो और जुआरी ना ना, वो तो बहुत ही अच्छा और नेक लड़का है. लेकिन तो क्या जुआरी है அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்போ சூதாடுபவனா அப்படின்னு அர்த்தம். ஜுவாரி அப்படின்னா சூதாடுபவனா அப்படின்னு அர்த்தம். சீ சி சி மௌசி, சீ சி 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 ஆண்டி, நானா இல்லை இல்லை அப்படின்றாங்க. वो तो बहुत ही अच्छा नेक लड़का है அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, वो तो அவன் बहुत ही अच्छा ரொம்பவே நல்ல நேக் லடக்கா ஹே நேர்மையான பையன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த சூதாட்டம்லாம் பண்ண மாட்டான், ரொம்ப நேர்மையான பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஆட மாட்டான், இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏக் பார் ஷராப் பீலினா, ஒரு தடவை ட்ரிங்க் பண்ணிட்டான்னா ஃபிர் அச்சே புரேக்கா கா ஹோஷ் ரஹத்தா ஹை, அப்புறம் நல்லது கெட்டது எல்லாம் எங்கே புரியும். ஹாத் பக்கடுக்கர் பிட்டால் தியா கிசினே, கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. அதாவது சீட்டு ஆடுறதுக்கு கையை பிடிச்சி உட்கார வச்சுருவாங்களாம் குடிச்சா. அப் இஸ்மே பிச்சாரே வீரு கா கியா தோஷ. இப்போ இந்த விஷயத்தில் பாவம் வீருவோட என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீருன்றது அந்த படத்தில் அவங்க ஃப்ரெண்டோட பேர், தர்மேந்திர ஹீரோ பேர். வீருவுக்கு என்ன தவறு, வீரு மேலே என்ன தவறு, குடிக்கிறதுனால பாவம் சூதாட்டம் விளையாட போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ठीक कहते हो बेटा, जुआरी वो, शराबी वो, लेकिन उसका कोई दोष नहीं. मौसी आप तो मेरे दोस्त को गलत समझ रही हैं. ठीक कहते हो बेटा அப்படின்னா சரியாக தான் சொல்கிறேன். ஜுவாரி ஹோ ஷராபி ஹோ அப்படின்னா சூதாட்டம் ஆடுபவன் குடிகாரன். லேக்கின் உஸ்கா கோய் தோஷ் நை, ஆனால் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அமிதாப் பச்சன் சொல்கிறாரு, மௌசி आप तो मेरे दोस्त को गलत समझ रहे हैं அப்படின்னா, ஆண்டி மௌசி நீங்கள் என் ஃப்ரெண்டை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்றத அடுத்து வரிசையாக சொல்கிறாங்க. என்னை போலவே ஹிந்தி பேசணுன்னு விருப்பப்பட்டால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹிந்தி ஸ்போக்கன் கிளாஸ் மூலிமா உங்களுக்கு நான் ஹிந்தி கற்றுக் கொடுப்பேன். சரளமாக ஹிந்தி பேச வைப்பேன். वो तो इतना सीधा और भोला है. अरे बसंती से उसकी शादी करके तो देखिए, ये जुए और शराब की आदत तो 2 दिन में छूट जाएगी. वो तो इतना सीधा और भोला है அப்படின்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன்ல எவ்வளவு இன்னசென்ட்டு, போலானா ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அந்த இன்னசென்ட்லே அதே தான், சீதா போலா ரெண்டுமே இன்னசென்ட் தான் அப்படின்ட்டு. அரே பசந்தி சே உஸ்கி ஷாதி கர்கே தோ தேக்கியே அப்படின்னா, அட வசந்தியோட அவன் கல்யாணத்தை முடிச்சு பாருங்களே அப்படிங்கிறாங்க. ये जुए और शराब की आदत 2 दिन में छूट जाएगा அப்படின்னா, இந்த சூதாட்டமும் இந்த குடிப்பழக்கமும் பழக்கம், அந்த ஆதத் அப்படிங்கிறது பழக்கம், 2 நாளில் சூட் ஜாயகா அப்படின்னா 2 நாளையில் திருந்திருவாங்க, மறந்துடுவாங்க அப்படின்னு அர்த்தம்.
பட் தமிழில் புரிதல் தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர அந்த வார்த்தையை அப்படியே கொண்டு போய் நம்ம தமிழில் நம்ம தேடணும்னா சொதப்பிடுங்க. நம்ம புரிதல் மட்டும்தான் நம்மளுக்கு ஹிந்தியை கற்றுக் கொடுக்கும். ஸோ சூட் ஜாயகானா நிறைய அர்த்தம் இருக்குது ஹிந்தியில். பட் இந்த இடத்துல சூட் ஜாயகானா மறந்துடுவான், அந்த பழக்கத்தவே மறந்துடுவான். வசந்தி கூட ஒரு தடவை கல்யாணம் முடிச்சு வச்சு பாருங்களேன், கல்யாணம் பண்ணி பாருங்களேன். இந்த சாராயம் குடிக்கிறதும் அந்த சீட்டு விளையாடுற பழக்கமும் 2 நாளில் சரியாயிரும் அப்படின்ட்டு திரும்ப இன்னும் இருக்கு. இன்னும் अरे बेटा मुझे बुढ़िया को समझा रहे हो? ये शराब और जुए की आदत किसी की छूटी है आज तक? मौसी आप वीरू को नहीं जानती, विश्वास कीजिए वो அரே பேட்டா முஜ் புடியா கோ சம்ஜா ரஹே ஹோ அப்படின்னா, அட மகனே என்ன மாதிரி வயசான கிளவிய புரிய வைக்கிறியா நீ அப்படிங்கிறாங்க. ஏ ஷராப் और ये जुए की आदत அப்படின்னா இந்த குடிப்பழக்கமும் இந்த சூதாட்டம் பழக்கமும் கிசிக்கு छूटी है आज तक அப்படின்னா யாராவது அதை மறந்துருக்காங்களா, அதாவது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாக்கு அதை மறந்துருக்காங்களா, அதை விட்டுருக்காங்களா அப்படின்றது மாதிரி அர்த்தம். அதாவது அமிதாப் பச்சன் சார் சொல்கிறாருல, அவர் 2 நாளில் மறந்துடுவார் கல்யாணம் முடிச்சு வச்சா அப்படின்னு. அதுக்காக அந்த பாட்டி இப்படி சொல்லுது மௌசி. அதுக்கு அமிதாப் பச்சன் சொல்கிறாரு, மௌசி ஆப் வீரு கோ நஹி ஜான்தே விஸ்வாஸ் கீஜியே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மௌசி நீங்கள் வீருவை பற்றி உங்களுக்கு தெரியாது, நம்புங்க, விஸ்வாஸ் கீஜியே நம்பிக்கை வைங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆப் கலத் சோச் ரஹே ஹேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு वो इस तरह का इंसान नहीं है அப்படின்றாங்க. அவன் நீங்கள் அதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கள, அந்த மாதிரி மனுஷன் கிடையாது. உஸ் தரக்கா இன்சான் நஹி ஹே, அந்த மாதிரி மனுஷன் கிடையாது, நீங்கள் நினைக்கிறீங்க பாரு அந்த மாதிரி மனுஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏக் பார் ஷாதி ஹோ கई तो उस गाने वाले के घर जाना बंद कर देगा बस அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏக் பார் ஷாதி ஹோ கई ஒரு தடவை மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க போல், அவங்க வீட்டுக்கு போகிறத நிப்பாட்டிடுவான். பந்து கர்தேகா பஸ், அவ்வளோதான் அப்படின்றாங்க. அதாவது ஒரு தடவை கல்யாணம் ஆன உடனே அந்த பாட்டு பாடுறவங்க வீட்டுக்கு போகிறத நிறுத்திடுவான், அவ்வளோதான். ஷராப் அப்னே ஆப் छूट जाएगी, குடிக்கிறத தானாகவே நிறுத்திடுவான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மௌசி ஹாய் ஹாய் அப்படிங்குது. அச்சுச்சோ அப்படின்னு உள்ள தமிழில் அதுதான் அந்த ஹாய் ஹாய் அப்படிங்கிறது. பஸ் யஹி ஏக் கமி ரஹ கई थी, இது மட்டும்தான் குறைச்சலா, இது மட்டும்தான் குறைச்சலா அப்போ இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குடிகாரன், சீட் ஆடுறவன், இப்போ பாட்டு பாடுறவங்க வீட்டுக்கு போகிறது மட்டும்தான் குறைச்சலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்குது வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு பொண்ணு கேட்கறதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க. किसी गाने वाली के घर भी आना जाना है तो इसमें कौन सी बुरी बात है मौसी? अरे போகிறத நிப்பாட்டினா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொன்னதுனால கிசி கானே வாலி கே घर भी आना जाना है அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பாட்டு பாடுறவங்க வீட்டுக்கும் யாரோ பாட்டு பாடுறவங்க வீட்டுக்கும் வரப்போக இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. तो इसमें कौन सी बुरी बात है मौसी? அப்போ அதுக்கு இதில் என்ன பெரிய தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி மௌசி அப்படிங்கிறாரு. गाना सुनने तो राजा महाराजा ऊंचे ऊंचे खानदान के लोग जाते हैं हाँ அப்படிங்கிறாரு அமிதாப் பச்சன். அப்படின்னா கானா சுன்னேத்தோ அப்படின்னா பாட்டு கேட்பதற்காக ராஜா மகாராஜா, ஊச்சே ஊச்சே காந்தான்னா பெரிய பெரிய பரம்பரையை சேர்ந்தவங்க, லோக் பரம்பரையை சேர்ந்த ஆளுங்க, ஜாத்தே ஹே போவாங்க, ஹா ஆமாம் அப்படின்றாங்க. அச்சா அப்படின்னு கிளவி சொல்லுது. அச்சா அப்படின்னா அச்சானா நல்லது. இந்த இடத்துல அச்சா எதுக்கு சொல்கிறாங்கன்னா அப்படியா அப்படின்றாங்க.
அச்சா தோ பேட்டா ஏ பி பத்தாத்தே ஜாவ் அப்படிங்கிறாங்க. அதையும் சொல்லிட்டு போ. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொல்லிட்டு போ. ஏ துமாரா குன்வான் தோஸ்த் கிஸ் खानदान के हैं. உன்னுடைய இந்த ஃப்ரெண்டு, அதாவது நல்ல குன்வான் அப்படின்றது நற்குணங்கள், நல்ல குணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நற்குணங்கள் நிறைந்த உன்னுடைய நண்பன் எந்த பரம்பரையை சேர்ந்தவன் அப்படின்றத சொல்லிட்டு போ அப்படின்னு அர்த்தம். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பின்னாடி வருங்க. அதனால தான் நம்ம எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம மீனிங் சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த சென்டென்ஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. முழுசாக இது பண்ணிவிட்டு படிச்சுட்டோ இல்லை கேட்டுட்டோ அதுக்கப்புறம் தான் ஒரு புரிதலுக்கு வரணும். बस मौसी खानदान का पता चलते ही हम आपको खबर दे देंगे அப்படின்றாங்க. அப்படின்னா பஸ் மௌசி खानदान का पता चलते हीனா அந்த பரம்பரையை கண்டுபிடிச்ச உடனே, பத்தா चलते ही அது தெரிஞ்ச உடனே, பரம்பரை தெரிஞ்ச உடனே ஹம் ஆப்கோ खबर दे देंगे அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறோம் அப்படின்றாங்க. என்னன்னா இது ஃபுல்லாக மொத்தமாக புரிஞ்சுக்கணுன்னா என்ன அர்த்தம்னா, அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு உன்னுடைய நற்குணங்கள் நிறைந்த உன் நண்பனின் பரம்பரை என்னன்றதையும் சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. அதுக்கு பரம்பரை தெரிஞ்ச உடனே உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. அமிதாப் பச்சன். दांत दूंगी बेटा, भले 100 बुराइयां हैं तुम्हारे दोस्त में, फिर भी तुम्हारे मुंह से उसके लिए तारीफ ही निकलती है. தாத் தூங்கி பேட்டா அப்படின்னா பாராட்டலாம் ஒன்று அப்படின்னு அர்த்தம். பாராட்டலாம் ஒன்று, தாத் அப்படிங்கிறது பாராட்டலாம், பேட்டா தூங்கி நான் உன்னை நான் ஒரு விஷயத்தில் பாராட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பலே ஹி 100 புராய் ஹே தும்ஹாரே தோஸ்த் மே, 100 தவறுகள் இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். फिर भी तुम्हारे मुंह से उसके लिए तारीफ ही निकलती है. இருந்தாலும் உன் வாயிலிருந்து அவனுக்கு அதாவது தாரீஃப் அப்படிங்கிறது பாராட்டுன்றது ஒரு அர்த்தம். இந்த இடத்துல தாரீஃபை நல்லவன் புகழ்ந்து சொல்கிறான். புகழ்ந்து சொல்லுவாங்கல்ல, என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன் புகழ்ந்து சொல்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதுதான் தாரீஃபை நிகழ்த்தி ஹே. அதை செய்வான், இதை செய்வான், அந்த தப்பு செய்வான், அந்த தப்பு செய்வான்னு சொல்கிறான். அதே மாதிரி அந்த தப்பெல்லாம் செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அதாவது தப்பும் செய்கிறாங்க, ஆனால் அது தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுனால இந்த விஷயத்தில் பாராட்டலாம். உன் ஃப்ரெண்டை நீ விட்டு கொடுக்காம புகழ்ந்து தள்ளுற. 100 குறைகள் இருந்தாலும், 100 தவறுகள் செய்தாலும் உன் ஃப்ரெண்டை நீ புகழ்ந்து தள்ளுற அப்படின்ற மாதிரி. अब क्या करूं मौसी, मेरा तो दिल ही कुछ ऐसा है. तो मैं ये रिश्ता पक्का समझूं? पक्का? अब क्या करूं मौसी, मेरा तो दिल ही कुछ ऐसा है அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ என்ன பண்ணுறது மௌசி ஆண்டி, என் மனசே அந்த மாதிரி தான், ரொம்ப நல்ல மனசுன்ற மாதிரி சொல்கிறாங்க. तो मैं ये रिश्ता पक्का समझूं, அப்போது இந்த உறவை, இந்த சம்பந்தம் அப்படின்னு அர்த்தம். இந்த ரிஷ்தா அப்படிங்கிறது, இந்த சம்பந்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா, நிச்சயம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கா அப்படின்றது உறுதிப்படுத்திடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பக்கா சம்ஜு அப்படின்னு வருதுல்ல, அதனால் இந்த சம்பந்தத்தை உறுதி ஆயிடுச்சுன்னு நான் நினச்சிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கிளவி கடுப்பாயிருச்சு. பக்காவா, உறுதியா அப்படின்னு அர்த்தம். பக்கா உறுதி அப்படின்ட்டு. பலை சாரி ஜிந்தகி லடுக்கி குவாரி பேட்டி ரஹே அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் கல்யாணம் முடியாமலேயே இருந்தாலும், லேக்கின் மே ஆனா நான் இருந்தாலும், ஆனா நான் அப்படின்னு சொல்லிட்டு, ऐसे आदमी से बसंती को नहीं विहाने वाली அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படிப்பட்ட ஆளு கூட, ஆத்மி சே அந்த இப்படிப்பட்ட ஆளு கூட, வசந்தின்றதா அவங்க பேர், ஹீரோயினோட பேர், வசந்தியோட
கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டேன் வசந்திய அப்படின்றாங்க. விஹா அப்படின்றது வந்து மேரேஜ் அப்படின்றதுக்கு வந்து நிறைய அர்த்தம் இருக்குங்க. ஷாதினாலும் மேரேஜ் தான், விவா அப்படின்னாலும் மேரேஜ் தான், லகன் அப்படின்னாலும் மேரேஜ் தான். ஷாதி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹிந்தி வந்து இந்தியா முழுவதும் இருக்கிறனால ஒவ்வொரு ஏரியாவில் அந்த விவா லகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த விஹானே அப்படின்னா கல்யாணம், விஹானே நஹி விஹானே வாலினா கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டேன் அப்படின்றாங்க. சக்கி மோசிஹூம் கோய் சொத்தேலி மா நஹி அப்படின்றாங்க. சக்கி மோசியூனா அம்மா கூட பிறந்தவங்கள தான் சக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த பந்தமாக இருந்தால் தான் சக்கின்னு சொல்லுவாங்க. சக்கி மோசினா நான் வந்து அவளுக்கு சொந்த சித்தி, நான் வந்து சௌத்தேலி மா நஹி அப்படின்னா ரெண்டாந்தாரத்து அம்மா கிடையாது. சௌத்தேலினா ரெண்டாந்தாரத்து அம்மாவாக இருப்பாங்கல்ல, அப்பாவுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி அவங்க. அதுக்கு அமிதாப் பச்சன் அஜீப் பாத் ஹை அப்படின்றாரு. எதுக்கு அஜீப் பாத் ஹை அப்படின்னா विचित्रमा இருக்குது. अजीब बात है, मेरे इतने समझाने पर भी आपने इनकार कर दिया। बेचारा वीर न जाने क्या करेगा। अजीब बात है அப்படின்னு சொல்லிட்டு मेरे इतने समझाने पर भी आपने इनकार कर दिया. நான் இவ்வளோ உங்களை சொல்லி புரிய வச்சும் கூட நீங்கள் வேணான்னு மறுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சாரா வீரு, பாவம் வீரு. ந ஜானே கியா கரேகா, பாவம் வீரு என்ன செய்ய போகிறானோ யாருக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தங்க. இது ஒரு கேள்விங்க. ஆப்னே இன்கார் கர்தியா, அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க வேணாம் என்று நீங்கள் மறுத்து விட்டீர்கள். இந்த மூணில் எது? ஆன்சர் தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்க தெரிஞ்சா.